வணக்கம் நண்பா. 2024 அதிக பேரால பேசப்பட்ட ஒரு கார் எது தெரியுமா? டைட்டில் அதுக்கப்புறம் தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாருதியோட டிசைர் தான். ஏன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் இது ஒரு செடான் மாடலாக கொடுக்கும் போதே நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேரை கையிலேயே பிடிக்க முடியல. மாருதி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் எப்பா எங்க கார் 5 ஸ்டார் வாங்கிருச்சு, இனிமேல் யார் எங்ககிட்ட வர முடியாது, டாட்டாவாது மகேந்திராவாது அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த கார்ல நான் முன்னாடியே தமிழில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் 11 பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான 10 நெகட்டிவ்ஸும் இந்த கார்ல இருக்குது. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், ஸோ ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாருதி டிசைர் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா யார் பார்த்தாலும் சரி இந்த டிசைன் கண்டிப்பா பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குது. உண்மையிலுமே டிசைன்ல எந்த ஒரு குறையுமே இல்லை, அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டிசைர் மாதிரி இல்லாம இந்த டிசைர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வண்டியை நாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்பஸ்க்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத மாருதி அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் டிசைர் வாங்கறதுக்கு நிறைய பேர் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நாம ஒரு கார் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம், ஆனா அதே கார் பாத்தீங்கன்னா டாக்ஸியா ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும்ல, அதனாலேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா கார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தாலுமே. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கார் நம்ம மார்க்கெட்ல 8,14,000 இருந்து 12,68,000 வரைக்கும் சேல் பண்றாங்க. அதாவது பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். அதுவே ஹையர் எண்ட் மாடல் போற மாதிரி இருந்தா 12.68 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் பிரைஸா கொடுத்திருக்காங்க. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வண்டியில யூஸ் பண்ணியிருக்கிறது 1197 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமா 24 கிலோமீட்டர் வரைக்கும் ARAல இருந்து டெஸ்ட் பண்ணி மைலேஜ் அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலுக்கு, ஆட்டோமேட்டிக்கு 25 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். CNG மேனுவலுக்கு 33.73 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அஷூர் பண்ணியிருக்காங்க. 5 சீட்டர் கெப்பாசிட்டியோட இந்த வண்டி நம்ம மார்க்கெட் வருது. சரி, இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இருக்குதுப்பா குளோபல் என்கேப்ல. அதனாலேயே பார்த்தோம்னா இந்த காருக்கு ஒரு பெரிய கிரேட் அந்த ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். குறிப்பா சொல்லணும்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. 3 சீட் பெல்ட்ஸ் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இருக்குது. TPMS அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, ESP ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஐசோஃபிக்ஸ், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை அடுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் காருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்குது. ரெண்டாவது ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் கார் வந்து பெஸ்ட் லுக்கிங் காம்பாக்ட் செடானா இந்த மார்க்கெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிலோ 4 மீட்டருக்குள்ள. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா ரீசெண்டா அமேஸ் வந்துருந்துச்சு இல்ல, முன்னாடி கொஞ்சம் கட் பண்ண மாதிரியும் பின்னாடியும் அப்படியே கட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட்டான கார் மாதிரி அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. ஆனா டிசைர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபீல் பண்ணாத மாதிரி ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மூணாவது இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டேஷ்போர்டு, உள்ள வந்து நல்ல ஒரு எராகனமிக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது உண்மையிலுமே நல்ல விஷயமாவே இருக்கு. நாலாவது விஷயம் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் டிசைரை பிளேஸ் பண்ணியிருக்க பிரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப காம்படிட்டிவான பிரைசிங்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பேஸ் மாடல் வாங்குறதா இருந்தா 8.25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கிடலாம் மார்க்கெட்ல. நான் சொல்றது ஆன் ரோட் பிரைஸ், எங்க ஊர்ல வந்து கொடுத்த பிரைஸை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க ஊர்ல செக் பண்ணி பாருங்க என்ன பிரைஸ்னு. பட் இந்த பிலோ 10 lakhsக்குள்ள வரும்போது காம்படிஷன் அப்படின்னு சொல்லி மற்ற கார்களோட கம்பேர் பண்ணும்போது இது 5 ஸ்டார் ரேட்டிங்களோட இருக்கிறதுனால இந்த காரோட காம்படிஷன் கண்டிப்பா ஹெவியாவே இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அஞ்சாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உண்மையாலுமே ரொம்ப ஸ்லீக்காகவும் ஓட்டுறதுக்கு ரொம்ப, அதாவது என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இது பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உண்மையாலுமே இட்ஸ் அ கில்லிங் அப்படிங்கறத நம்ம சொல்லியே தீரணும். ஆறாவது டிரைவபிலிட்டி எல்லாமே பார்த்தோம்னா ஒரு லைட் கண்ட்ரோல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓட்டுறதா இருக்கட்டும் இல்ல ஹைவேஸ்ல ஓட்டுறதா இருக்கட்டும் ஒரு ஜாலியான ஒரு ரைடை வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த காரை. அந்த மாதிரி இந்த காரை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஏழாவது விஷயம் வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது CNGயும் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலுமே நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா வண்டி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா CNGயோட வரும்போது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்ல, ஃபியூல் எஃபிஷியன்ட், அதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஆட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சொல்றாங்க. ஸோ சிஎன்ஜிக்கு இது அதிகபட்சமாக 33 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. பட் ஆன் ரோட் அப்படின்னு பார்க்கும்போது 25+ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 7வது பாயிண்ட், சஸ்பென்ஷன் உண்மையாலுமே ஒரு நல்ல ரைடை வந்து என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நியூட்ரலா இருக்குது ஆன் ரோட் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன். 8வது விஷயம், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நிறைய விஷயங்களை இந்த வண்டியில் வந்து நம்ம பேசிகிட்டே போகலாம். ரியர் ஏசி வென்ட்ஸு, 9-inch டச் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் ஏர்கனமைஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸு, எல்இடி ஃபாக் லேம்ப்ஸு, எல்இடி டிஆர்எல், இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மிட் வேரியன்ட் அதுக்கப்புறம் இருக்கிற வேரியன்ட் போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸை வந்து லிஸ்ட்டு போட்டோம்னா மாருதி இந்த தடவை கம்ப்ளீட்டாக அந்த செக்லிஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. 9வது விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மாருதியை பற்றி நம்ம ஒரி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ஈஸியாகவே அவைலபிள் இருக்கும். அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே இந்த வண்டிக்கு நல்ல பாயிண்டாகவே அமையுது. 10வது விஷயம், ஆஃப்டர் சேல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வண்டி எடுத்துட்டோம், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் போகுமா இல்லையா அப்படிங்கிற ஃபீல் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா மாருதியோட கார்களுக்கு எப்போவுமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேல்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, ஓகே நண்பா, அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நெகட்டிவ் சைடில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சொல்ல போகிறது, இது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. பட் இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 1197cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜின் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதே 81 bhp பவர் தான். இந்த காரோட லுக்குக்கும் இந்த காரோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கும் அன்மேட்சிங்காக இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய இதாக இருக்குது. பட் ரெகுலரான ரைட்ஸ் ஓட்டுறாங்களே அவங்களுக்கு இது பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகாது. பட் ஒரு எந்தூசியாஸ்ட் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது, பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாலும் இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது அப்படியே அப்பட்டமா தெரியுது. 3வது, எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது எவ்வளோ கிராண்டா இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல இருக்கிற பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. 4வது, ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜர்க்கியாகவும் ஸ்லோவாகவும் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்ஜினோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 3 சிலிண்டரு. அதோட ஏஎம்டி போடும்போது இன்னுமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அமேஸில் சிவிடி ஆகட்டும், ஆரால ஏஎம்டி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லாகியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் நமக்கு வருது. 5வது விஷயம், பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வண்டி 382 லிட்டராக கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் காம்படிட்டர்ஸோட இந்த செக்மெண்ட் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 5 to 10% கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூட்டை ஓப்பன் பண்ணுற அந்த மவுத் இருக்குது இல்லை, அந்த பூட்டோட ஓப்பனிங் ஏரியா இருக்குது இல்லை, அது ரொம்பவுமே நேரோவாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய லக்கேஜஸை வந்து டக்குன்னு உள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. கொஞ்சம் வைடராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். 7வது விஷயம், இன்டீரியரில் கொடுத்துருக்க லைட் கலர் பார்த்தோம்னா சீக்கிரமாக ஃபேட் ஆயிருமோ இல்லை கரைப்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி அதில் வந்து மிஸ் ஆகுது. உள்ளே கொடுத்துருக்க கலர் அதை கொஞ்சம் சாலிடாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். 8வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கார் பார்க்கறதுக்கு சூப்பரான செடான் காரா இருக்குது. ஆனா ரியர் சீட்ல ஒரு டாலரான பர்சன் உட்கார்ந்தாங்கன்னா தை சப்போர்ட் இருக்குது இல்ல, அதாவது தொடைக்கு வந்து அந்த சீட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா உட்காரும் போது அது வந்து ஃபீல் ஆகிறது இல்ல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 8வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆட்டோ டிமிங், IRVM, ஃப்ரண்ட் ஆர்ம்ரெஸ்ட்டு, டிரைவிங் மோட்ஸு அதாவது ஏஎம்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா எப்பவும் போல காஸ்ட் கட்டிங் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. 9வது விஷயம், இந்த வண்டியில் LXi அதுக்கப்புறம் VXi இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ் வேரியன்ட் மிட் வேரியன்ட் எல்லாம் போகிற மாதிரி இருந்தால் 165 mm டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு இந்த காரோட லுக்கை வந்து ரொம்ப ஸ்கின்னியாக காட்டுது. ப்ளீஸ் நீங்கள் ஒரு வேளை VXi அதுக்கப்புறம் இந்த LXi மாடல் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி உங்கள் காரோட டயர் வந்து 165 mm இருந்தா தயவு செஞ்சு 185 mm டயர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ப்ரிகாஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 10வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, எங்கேயும் தட்டாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் 163 mm அப்படிங்கிறது எல்லா ரோடுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ மாருதி சுசுகி நெக்ஸ்ட் அப்டேட்ஸில்
கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். இது போக அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன் நெகட்டிவ் சைடில். இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ARAலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 25 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்பா அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 16 to 18 தான் ஹைவேஸில் மைலேஜ் கொடுக்குது. அதுவே சிட்டியாக இருந்தால் 12 to 15 வரைக்கும் தான் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கஸ்டமர் ஒருத்தர். ஸோ எக்ஸாக்டாக இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஓனர்ஸே நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வெயிட் சம் டைம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காரில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியில் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசும்போது அதை வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காரை வாங்குறது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.